Hey guys, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4 ஆன்சர் கீழே வந்து பார்ட் 2 ஃபஸ்ட்டு 50 பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் போட்டிருப்போம். இது பார்ட் 2 ஆப்டிடியூட் மட்டும் தனியாக அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 151க்கு என்ன கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. பேஷ்வா எல்லாருக்கும் தெரியும் 4 பிரைம் மினிஸ்டர். ஸோ அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா வந்து பண்டிதர் அப்படின்னா தெரியும், ஐயரை தான் சொல்லுவாங்க பிரைஸ்ட் அப்படின்றது. ஸோ பண்டிதருக்கு வந்து நீங்கள் 3 போட்டிங்கனாலே வந்து ஆப்ஷன் பி வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 151 பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி கேட்டிருக்காங்க. ப்ரொவைடட் பை த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 கரெக்ட். இல்லை தான் ஃபஸ்ட்டு கொண்டு விடுவாங்க. 9th ஷெடியூல் ஆட் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை, 10th ஷெடியூல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 போயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு சி அண்ட் டி போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஏ அண்ட் பி தான் இருக்குது. மேட் சம் சேஞ்சஸ் இந்த 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அப்படின்னா வந்து அதுவும் கரெக்ட். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே 15% அது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இது மாதிரி 1/3 ஸ்ப்ளிட் ஆனால் வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி 1 and 2. கொஸ்டின் நம்பர் 115 பார்த்தீங்கன்னா வந்து அலிப்பூர் பாம் கேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அரவிந்த கோஷும் மாட்டிப்பார். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வாதாடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஆர் தாஸ், சித்ரஞ்சன் தாஸ் தான் வந்து அரவிந்த கோஷுக்காக வந்து வாதாடுவார். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 154 பார்த்தீங்கன்னா வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இதெல்லாம் வந்து யாருக்காக கிடைக்குன்னா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவங்களுக்காக தான் இந்த பட்டத்தில் தருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 155 பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சரியாக தெரியல, டவுட் தான் இது, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 156 பார்த்தீங்கன்னா நாளும் கருதினும் கை கொடும். இது வந்து ஒரு குறள் இருக்கு இல்லையா, காலம் கருதினும் கை கொடும் இடத்தார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இடத்தார் செய்யணும் நாளும் கை கூட, நாளும் கருதினும் கை கொடும் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி காலமும் இடமும். 157 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இது தனியாக போட்டுடலாம். 58 ஆப்டிடியூடு, 59 60 61 பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்லி மேட்ச் மட்டும் கேட்டிருக்கான் ஃபோர்ஸில். இதில் வந்து இது கரெக்ட்னா வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிரையோஃபைட்டுக்கு வந்து நியாடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். 62 பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணது 1972. ஒன்று கரெக்ட்னா வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ பி சி இருக்குது. ஸோ மற்ற ரெண்டையும் பார்த்து தான் ஆகணும். ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் லான்ச்டு ஏப்ரல் 1973. ஓகேவா, அப்போ 2 போயிடுச்சுன்னா ஆப்ஷன் சி போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் பி தான் இருக்குது. தேர்ட் பாருங்கள், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் எஸ்டாப்ளிஷ் 16 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 18 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Question number 163. The first modernized jute industrial unit was established at West Bengal in 1955. எங்கே அப்படின்னு கேட்டால் ரிஷ்ரா, RISHRA, ரிஷ்ரா பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 164 பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பழசை எடுத்து கேட்டானதில் 2016 கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்வே, செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து வந்து சுவிட்சர்லாந்து, லாஸ்ட்டு இந்தியா. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஸோ யூஸ்வலாகவே வந்து அந்த நார்வே ஸ்வீடன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கெஸ்ட்டில் வந்து நார்வே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்ட் தான். ஏன்னா 1 வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது இல்லையா. ஸோ மேக்ஸிமம் இது மாதிரிலாம் கேட்டாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸ் அதெல்லாம் கேட்டாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் யார் இருப்பாங்கன்னா நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த 3 கண்ட்ரிஸ் தான் திரும்ப அடிச்சுப்பானுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 165 பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் கான்ட்ராக்ட் பிட்வீன் மெசபடோமியன் அண்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 166 பார்த்தீங்கன்னா வந்து டிபிஎஸ்பி பற்றி கேட்டிருக்கான். 36 to 51 கரெக்டு. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் இட் அஸ் நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதுவும் கரெக்ட். 1 and 2 கரெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 2 3 அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு 1 2 கன்ஃபார்ம் தெரியுது அப்படின்னா வந்து போட்டுடலாம். இதுக்கு வந்து ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பி கிடையாது. ஏன்னா தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் ஆஃப் லா கிடையாது, நாட் என்ஃபோர்ஸபிள். கோர்ட்டால் வந்து இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 and 2. கொஸ்டின் நம்பர் 167 பார்த்தீங்கன்னா வந்து தீரன் சின்னமலை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1 2 3 அப்படின்னு எந்த ஆப்ஷனும் கிடையாது. தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்து போராடினார். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரெஞ்சுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவர் போராடல, ஃப்ரெஞ்சு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஸோ தேர்ட் தப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இவாஸ் ட்ரைன்டு பை த ஃப்ரெஞ்ச் அண்ட் திப்பு, 2 பேர் கூட வந்து இவர் சப்போர்ட்டில் தான் இருந்தார். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 167க்கு வந்து ஆப்ஷன் சி. 168க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என்று கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார். தொழில் வழி தான் வந்து அதை அவங்க எல்லாத்தையுமே வந்து வேறுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 168க்கு வந்து ஆப்ஷன் ஏ.
அக்ஷய் சின் ரிமைன்ஸ் ஏ அன்டிஸ்பியூட்டட் ஏரியா பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா. மேலே இருக்கும். இப்போ இந்தியா இருக்குன்னா வந்து இப்படி இருக்குன்னா இங்கே இருக்கும் அக்ஷய் சின். ஸோ இது வந்து சைனா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மேபியும் நீங்கள் எப்படி கேட்டலாம், இந்தியா அண்டு டேஷ் கொடுத்து சைனா, நேபாள், ஜப்பான் கேட்டது கூட எல்லோரும் குழம்பியிருப்பாங்க. சைனா கேட்டுட்டு இந்தியா கேட்டால் எல்லாருக்குமே தெரியும்ல, அக்ஷய் சின் நம்ம தான் படிச்சிருப்போம்ல. 170 ஆப்டிடியூட் இது தனி, 71 தனி, 72 ஆப்டி, 73 ஆப்டி, 74 பார்த்தீங்கன்னா வந்து கேனிமீட் தான் வந்து லார்ஜஸ்ட் 3 ஹவர் சோலார் சிஸ்டம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஏ வரும் இல்லை டி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டன் இருக்கு இல்லையா, டைட்டன் பார்த்தீங்கன்னா வந்து மூன் வித் கிளவுட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். பிக்கு வந்து 3. நெப்டியூன் பார்த்தீங்கன்னா வந்து கிரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பரன்ஸு. ட்ரைட்டான் பார்த்தீங்கன்னா வந்து நெப்டியூனோட பிளானட்டு, நெப்டியூனோட மூணு. மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த ஸ்பின் ஆஃப் திஸ் பிளானட். 174 வந்து ஆப்ஷன் ஏ. 175 பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் இன் 2014. இட் இஸ் இன்டெண்டட் டு பூஸ்ட் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் ஆல்சோ ஆகுமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு த கண்ட்ரி. ரெண்டுமே கரெக்டாக. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 176 பார்த்தீங்கன்னா வந்து காமன் ஹைகோர்ட்டுக்கு எதுக்கு இருக்குன்னு கேட்குறானுங்க. பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்கு தான் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 177 எம்ஆர்டிபி மோனோபாலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் அபாலிஷ் பண்ணிட்டு காம்படிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே எப்போ அபாலிஷ் பண்ணாங்க, 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 178 பார்த்தீங்கன்னா வந்து கேசிசி வந்து 1998 லான்ச் பண்ணாங்க. ஒரு சில இதில் நபார்ட்னு கொடுத்துருக்கான், ஒரு சில இதில் வந்து நபார்ட் ப்ளஸ் ஆர்பிஐன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒன்று ஆப்ஷன் பி வரும், இல்லை டி வரும். இது ரெண்டு தான். 179 பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விளக்கமும் விளக்கல சான்றோருக்கும் பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்ற ஒரு குரல் இருக்கு இல்லையா, அதுதான் வரும். குரல்லாம் எப்பவுமே தமிழில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. 180 பார்த்தீங்கன்னா அனிமியா புக் பாரத் வந்து தமிழ்நாட்டில் எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 181 பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் TNHUHP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அப்ரிவேஷனில் கேட்டிருந்தாங்க. அது யார் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா ஜிகா ஃபண்டிங் பண்ணுறாங்க. எத்தனை வருஷமானு கேட்டிங்கன்னா வந்து 8 இயர்ஸ் அப் டு ஜூலை 2024 வரைக்கும். இப்போ முடிய போகுது 2024 2027 சம்திங் இதை வரும். 8 இயர்ஸ் 181க்கு. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 182 பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அப்சர்வ் 2018 as நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 183 ஆப்டி, 84 ஆப்டி, 85 ஆப்டி, 86 ஆப்டி. 187க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினாத்தலின் வந்து ஆசிடில் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். பட் ஆனால் பேசிக் மெடிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பிங்காக சேஞ்ச் ஆகும். மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஆசிட் மெடிக்கல் அது ரெட்டாக மாறும். இதுவே பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோவாக மாறும். ரெட் லிட்மஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிடில் வந்து ரெட்டாகவே இருக்கும், நோ கலர் சேஞ்சு. இதுவே பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக மாறும். ப்ளூ அப்படியே ஆப்போசிட். பேஸில் வச்சிங்க அப்படின்னா வந்து அது நோ கலர் சேஞ்சு, ஆசிடில் வச்சிங்கன்னா ரெட்டாக மாறும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா வந்து ஆப்ஷன் பி 1 and 3. 188 பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் இன்ட்ரோடியூஸ் கட்டிங் ஏஜ் ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி கால்டு டேஷ் டு ப்ரிவெண்ட் எலிஃபென்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். இதில் தெரியலனாலும் பாருங்கள், கஜ் அப்படின்னா வந்து எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க, கஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வச்சா கூட கெஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கஜ்ராஜ் சுரக்ஷா. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 188. 189 பார்த்தீங்கன்னா 3 tier பஞ்சாயத்து வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி. வில்லேஜ் பஞ்சாயத்து, அதுக்கடுத்து இன்டர்மீடியட், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 190 பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஸ்டேட் கரெக்டு. ஸோ இன்கரெக்ட்லி பேட்டி கேட்டிருக்காங்க. 1 வராது, அப்போ ஏ போயிடும், டி போயிடும். டாக்ஸஸ் ஆன் லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்கும் வந்து ஸ்டேட்டு. ஆப்ஷன் பியும் போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 191 பார்த்தீங்கன்னா வந்து த ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நித்தி ஆயோக்னு சொல்லியிருக்கான். ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு கேட்டுங்க. ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து சேர்மன், பிரைம் மினிஸ்டர். ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வைஸ் சேர்மன் இல்லை சேர்மன், இது ரெண்டுத்தில் வரலாம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒன்று ஏ இல்லை பி, சி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஏ வரலாம் இல்லை சி வரலாம், இது ரெண்டு தான் வரும். கொஸ்டின் நம்பர் 192 பார்த்தீங்கன்னா வந்து ஹூ பப்ளிஷ் த தமிழ் அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் தொழிலாளன் அப்படின்னா வந்து சிங்காரவேலர். இவர் தான் வந்து லேபர் வெல்ஃபேருக்காக போராடினது. ஆப்ஷன் ஏ. 193 ஆப்டிடியூடு. 194 பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் கண்டினியூ டு க்ரோ டிஸ்பைட் த ஜென்ரல் ரிசர்ஷன் இந்த எக்கனாமி. கரெக்டு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர். கரெக்டு. அண்ட் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு வந்து தப்பு. சைனா தான் வந்து ரேங்க்டு ஃபர்ஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ்.
195 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர்ஸ் டேஷ் ஆஸ் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்குன்னா வந்து காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 196 ஆப்டி, 97, 98, 99 மற்றெல்லாம் ஆப்டி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. முன்னாடி 50 பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பார்ட் 1 வீடியோவில் இருக்கும், அது போய் பாருங்கள். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இதெல்லாம் ராங் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்தர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல, இதோட ரிசல்ட் வந்து ஜனவரி தான் வரும். ஸோ நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் சரி, இதை எடுத்து உரங்கட்டி வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2 பாருங்கள். ஏன்னா வந்து சரி ஓகே இதில் வந்துடும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் ஜாலியெல்லாம் இருக்க தேவையில்லை. எப்படி இருந்தாலும் மேலே தானே போக போகிறீங்க, இன்னொரு ஸ்டெப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ குரூப் 2 குரூப் 1 இது 2 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி 1 or 2 days வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ் நல்லா பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதை நல்லா பாருங்கள். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப் 2 ஓகேவா. நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ்லாம் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துங்க. டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி கொஷின்ஸ் அந்த ஆப்டிடியூட்லாம் வரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.